ஹாய் ஹால் குட் மார்னிங் வெல்கம் டு சாய்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல என்னென்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எஸ், நான் வந்துட்டு காலையிலேயே நல்லா ஊற வச்ச பச்சை பட்டாணி, இது வந்து ரெடிமேடாகவும் வாங்கலாம், பட் நான் ஊற வச்சது வாங்கிடுறேன். ஏன்னா அதில் கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு கேரட் அண்ட் பீன்ஸு, இதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம வந்து போட்டு கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக உப்பு அப்படின்ட்டு தண்ணி தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம விசில் விட்டுடலாம். எவ்வளோ விசில் அப்படின்னா ஒரு 5 to 6. ஓகே, இப்போ வந்து இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோடு இருக்கும்போதே நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நான் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கேன், நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு நம்ம தால் மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் தான் நான் ரெகுலராக பண்ணுறேன். எனக்கு ரொம்ப இந்த ஸ்மெல் பிடிக்கும். ஸோ எண்ணெய் கூடவே வந்துட்டு பட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம், இது நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு சீரகம் பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேண்டாம். அண்ட் கையோடு வந்துட்டு வெங்காயம் சாப்பிங்காக கட் பண்ணது அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம், இது வதங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சள், ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குடமிளகா இதில் சேர்த்துட்டேன். குடமிளகா அதில் போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரை பண்ணும்போது குடமிளகா சேர்த்துட்டேன். இப்போ தனியா பவுடர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா. ஸோ இது உங்களுக்கு எவரெஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு எவரெஸ்ட்டில் இந்த பாவ் பாஜி மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகட்டும். அந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்டு இது ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த பச்சை வாடை இருக்கவே கூடாது. செய்யறதுக்கு டைமிங் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வெஜிடபிள்ஸோடு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மசிக்கலை. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நல்லா மசிச்சுக்கோங்க. கூட நான் இன்னும் கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேகட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். அதோட ராஸ்மல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் பட்டரில் செய்யுங்க, அதோட டேஸ்ட்டு நிஜமாகவே வேறு லெவலில் இருக்கும். கடையில் நம்ம என்ன தான் பாவ் பாஜி சாப்பிட்டாலும் லைக் ஒரு 60 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. 60 rupeesக்கு 2 பாவு கொஞ்சோண்டு பாஜி கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இதை வந்து சுண்ட விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பாவ் பாஜி மசாலாவை இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நிஜமாகவே இதில் நம்ம காய் தானே போட்டிருக்கோம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டே வந்து இந்த கொத்தமல்லியில் தான் வரும். எஸ், கொத்தமல்லி இதில் மட்டும் இல்லாமல் நம்ம சர்வ் பண்ணும்போதும் வந்து ஆனியன்ஸை வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுவும் இந்த கொத்தமல்லி கொஞ்சமாக வந்துட்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு அதோட பட்டர் போட்டு கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஜியை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாஜி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இல்லையா. எஸ், ஸோ இது நான் என்னோடய 3rd டைம் ட்ரை பண்ணுறேன் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்மளே வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா எம்மியாகவும் நிறையாவும் சாப்பிட்லாம் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதுதான் மெயின். ஓகே, இப்போ நம்ம வந்து பாவ் ரெடி பண்ணிடலாமா? ஸோ இந்த பாவ் 4 roadsல இருக்கக்கூடிய ஹின்ஸ் பேக்கரி அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து தான், பேக்கரியிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு பேக்குக்கு 4 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து, இந்த பாவ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பாவ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லையா, இந்த பாவ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் டைம் வாங்கவோ பெருசாக வாங்கிக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம அதை வந்து பட்டர் போட்டு இந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவே நீங்கள் பட்டர் இல்லாமல் சாப்பிட்றது அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். ஸோ பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நெய் பிடிக்கும்னா நெய் கூட போடலாம். பட் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டர்
இல்லைன்னா கீ, இது ரெண்டுலேயும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த பாவு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுங்க. இதை டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அவ்வளோவா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் பிளேட் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எஸ், ஸோ பாவு ரெடி, பாஜி ரெடி, கூடவே வந்து லெமனும் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.